கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் தியானத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனம், பக்கம் 44, புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். அருமையான தேவஜனமே, the attitude of Peter after the word was proclaimed by Lord Jesus Christ unto him. நல்லா கவனிக்க வேண்டியது, பேதுருவினுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு மனம் மாற்றம் கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, அதுதான் இந்த வசனத்துடைய கோட்பாடு. இங்கே சேவல் கூவுவதற்கு முன்பாக என்று வேதம் சொல்லுகிறதை பேதுரு அதிகமாய் சிந்திக்கிறார். ஒரு மனம் கசந்த நிலைமை. ஏன் தேவன் இதை சேவல் கூவதற்கு முன்பாக சொல்றார் என்றால், வெளிச்சம் வந்துடும் சேவல் கூவுனதுக்கு அப்புறம். அந்த வெளிச்சத்துக்கு பேரு ரேமா. தேவச்சனமே, நாம படிக்கிற பைபிள் டீ குடிக்கிறதுக்கு முன்பாக டேபிள் மேல வைத்திருக்கிற ஒரு பைபிளாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது குளிச்சுட்டு வந்து நான் போறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 படிக்கணும், அதற்காக நம்ம டேபிள் மேல இருக்கிற பைபிளை நம்ம புரட்டி படித்துக் கொண்டு வருகிறோம். பேதுரு தன்னை உணர ஆரம்பிக்கிறார். ஆண்டவரோட இவ்வளவு நாள் சுத்தணும், நம்ம ஆண்டவர் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தாரு, சத்தியத்தை அறிவிச்சு கொடுத்தாரு, பல இடங்கள்ல அற்புதத்தை காமிச்சாரு, அற்புதத்தை பார்த்தேன், பல சிந்தனைகளுக்குள் தேவன் என்னை தட்டி எழுப்பினார். ஒரு ரேமாவாக தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன குறித்து ஒரு தீர்க்க தரிசனம். இவ்வளவு பார்த்த நீ வெளிச்சம் வருவதற்கு முன்பாக என்னை நீ 3 தரம் மறுதலிச்சிருவ. நான் தான் அந்த வெளிச்சம். பேதுரு மனம் கசருகிறான். ஆண்டவரே, அப்ப நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு டூப்ளிகேட்டா? ஒரு யூனிவர்சிட்டி கூட நான் நடந்தனே, அந்த வாழ்க்கை அப்ப டூப்ளிகேட்டா? ஒரு மகத்துவம் நிறைந்த தேவனோடு கூட இந்த வாழ்க்கை அது வெளியேற பெற்றது இல்லையா? நான் 3 தரம் மறுதலிச்சிருவனா? தேவச்சனமே, we know about ரேமா. லைட்டை பற்றி தெரியும், ஆனா டார்க்ல இருக்கிறோம் நம்ம. 6:63 யோவான்ல சொல்லுகிறார், ஆவியே உயிர் மிக்கிறது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவும். 8:32 யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது, சத்தியம் அறியுங்கள், அதுதான் உங்களை. டேபிள் மேல இருக்கிற பைபிள் தான். அது இருள்ல இருக்குதா அல்லது வெளிச்சத்துல உன்னோடு கூட இருக்கிறதா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேதாகம புஸ்தகம் படித்து 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 வெளிச்சத்திற்கு அல்ல, சேவல் கூவுவதற்கு முன்பாக மறுதலிக்கிற பேதுருவாக தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, வேத ஆராய்ச்சியாளர்களும் சரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லல, வேதம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறது. பேதுரு என்று பேர் வச்சிருப்பான். எவ்வளவு தூரம் சத்தியத்தில் இருக்கான்னு தெரியாது. டேனியல் என்று பேர் வைத்திருப்பார்கள். எவ்வளவு செப வீரர்களாக இருக்கிறார்கள் தெரியாது. தாவீது என்று பெயர் வைத்திருக்கிறார். ராஜாங்கத்துக்கு பதிலாக தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ரேமா, the light has never entered into their soul. ஆத்துமாக்குள் நிரப்பப்படாத பல பேதுருக்கள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, the rema has to be revelated to their soul. ரேமா என்கிற வெளிச்சம் ஆத்மாவுக்குள் என்னைக்கு இருக்குதோ, மனம் கசந்த பேதுரு கூட தேவன் சொன்னதின்படி 3 தடவை மறுதலித்துட்டான்.
தேவ ஜனமே, பேதுருவை விட நீ அப்பாட்டக்கரா? பேதுருவை விட சுகமான வல்லமையை காட்டில் நீ அப்பாட்டக்கரா? பேதுருக்கு மாடியில கிடைச்ச தரிசனத்தை கொண்டு தூதர்கள் வந்தது போல கொர்நேலி வீட்டில இருந்து அழைச்சு கொண்டு போய் கொர்நேலி வீட்டுல அங்க அற்புதம் நடந்தது. அந்த பேதுருவை காட்டில் நீ அப்பாட்டக்கரா? Look for the rhema. வெளிச்சத்துக்காக தேவனை நோக்கிப்பார். டீ குடிக்கிறதுக்கு முன்பாக வைத்திருக்கிற பைபிளை போல உன் ஆத்மாவை அலைய விடாத. டீ கிடைக்கும், நீ பைபிளை படிக்காட்டாலும் கிடைக்கும். ஆனா வார்த்தை உனக்குள் இருக்கிறா? பேதுருக்கிட்ட இல்லைங்கிறதுனால அவர் சொன்னார், நீ 3 தடவை என்ன மாதிரி தெளிச்சிருவ. தேவ ஜனமே, நீ எங்க நிற்கிற என்பதை உன்னை நீ ஆராய்ந்து கொள்ளுவாயானால் you will look for the rhema, you will look for the light. சேவல் கூவதற்கு முன்பாக இருள் தான், ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு அது வெளிச்சமாக இருக்கும். ஐயா, நீ ஆண்டவரை மறுதலிக்க மாட்ட. அந்த இருள் என்ன? உன் தரித்திரம், உன் உடம்பு சரியில்லாத நிலை, உனக்குள்ள இருக்கிற சூனியம், மாந்திரிகம், அது உன்னை இருளா வச்சிருக்கு. உன் வெளிச்சத்தை நீ பார்க்க முடியாது. ஐயா, சரண்டர், சப்மிட். உன்னை விட்டு கொடு, ஒப்படை. இன்னைக்கு அநேக தனக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நினைச்சு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, if there is no rhema, வெளிச்சம் இல்லை என்றால் மறுதலிக்கிறவர்களாக நான் இன்னைக்கு நீ இருந்துட்டு இருப்ப. பைபிளை படிச்சுட்டு தான் இருப்ப, ஆனா நீ மறுதலிச்சுட்டு இருப்ப. இங்க இருக்கிற அத்தனை பேர் லிஸ்டையும் எடுத்து உங்களுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் எழுதுங்க. என்னென்ன உங்களுக்குள்ள குறைபாடு இருக்குன்னு நல்லது எழுதுங்க. ஒண்ணு கூட எழுத முடியாது. குற்றத்தை பக்கம் பக்கமா எழுதலாம். உன்னை பத்தி எழுதலாம், நீ பெற்ற பிள்ளைய பத்தி எழுதலாம், அந்த மருமகளை குறித்து எழுதலாம், உன் பிள்ளைகளுடைய நண்பர்களை பத்தி எழுதலாம், உன் பக்கத்து வீட்டை பத்தி எழுதலாம். குறை 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 குறையாதான் எழுதியிருப்பீங்க. தேவ ஜனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே வந்து மனம் கசந்து அழுதான். தேவ ஜனமே, அவன் மறுதலிப்பான். இப்ப அவனுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, நானா உங்களை மறுதலிக்க போறேன். அவன் அப்பொழுதே மனம் கசந்து அழுதுனால பேதுருவை டாப் ஸ்டாரா மாட்டினார். ஆண்டவரே, நீ இன்னைக்கு மனம் கசந்து அழுவாயானால், ஆண்டவரே, ஆமா, நான் உங்களை சபைக்கு நான் சரியா போனதில்லை, டைமுக்கு போனதில்லை, உள்ள போய் சுயநலமா தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அப்படி நீ ஒரு வேலை இருப்பாயானால் இன்றைக்கு மனம் கசந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த லாபமும் நோக்காமல் வரப்போற வெளிச்சத்தை ரேமாவாய் நான் நோக்கி வருவேன் என்று நீ சிந்தித்து இங்கே அமருவாயானால், நீ மாத்திரமில்லை, நீ உன் குடும்பம், சந்ததி சந்ததி சந்ததி, உன் வீட்டு பக்கம் இந்த சூரிய வெளிச்சம் எப்படி நல்லவன் மேலும் தீயோர் மேலும் மழையாக வெளிச்சமாக பெய்கிறதோ உன்னை கொண்டு தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு தேவை. This word is not a word to read before the time of tea. டீ குடிப்பதற்கு முன்பாக எழுந்த உடனே மாய்மாலம் போட்டு முழங்கால் போட்டு தேவனை துதிக்கிறிய, அது கிடையாதுடா. சுத்தம் பண்றா முதல்ல. பேதுரு மனம் கசந்தாயா? அற்புதத்தை பார்த்த பேதுரு, அற்புதத்துல பங்கு பெற்ற பேதுரு, வலையை போய் ஆழத்துல போடு, எவ்வளவு மீனை பிடிக்கிறேன்னு பார்த்த அற்புதத்தை கண்ட பேதுரு மனம் கசந்தாயா? ஆனா நீனும் நானும் கிறிஸ்தவத்துல அப்பாட்டக்கன்னு சொல்லிட்டு பித்தலாட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனமே, change yourself. The rhema is for you. அந்த வெளிச்சம் உனக்காக தான். இந்த சத்தத்தை யூடியூப்ல கேட்கிற நீ மனம் திரும்புவாயானால், பேதுருவை போல மனம் கசந்து தேவனுக்கு முன்பாக உன்னை கொடுப்பாயானால், the power of rhema will work upon you. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த மகிமையை பார்க்கலாம். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஆனா ஊழியக்காரா இருக்கிற நாமளும், விசுவாசிகளா இருக்கிற நாமளும் தேவனை ஏமாத்திட்டு இருக்கிறோம். தேவ ஜனமே, விட்டு கொடுப்போம், நம்மள ஒப்படை பண்ணவள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.